ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தாங்க பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி தொக்கில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னா 1 மந்த்துக்கு இந்த தக்காளி தொக்கு கெடாமல் இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கண்ணாடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மந்த்துக்கு கெடாமல் இருக்குங்க. நீங்கள் ட்ராவலிங் டைமுக்குலாம் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாட்டில் நம்ம போனால் அவ்வளோவா இந்தியன்ஸ் ஃபுட் கிடைக்காம இருக்கும். அப்போ நீங்கள் இந்த தக்காளி தொக்குலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹாஸ்டல் பசங்களுக்குலாம் இது நீங்கள் செஞ்சு எடுத்து கொடுங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். அவசரத்துக்கு இந்த தக்காளி தொக்கு நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு தொட்டுக்க வேணுமோ அப்போல்லாம் நம்ம இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்கோம், இந்த பக்கத்தோடு பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் தெரியும். வாங்க. தொக்கு செய்யறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியில் இருக்க நம்ம நாரெல்லாம் எடுத்துடணுங்க. நல்லா எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடணும். இன்றைக்கி நம்ம புளி கரைசல்லாம் பண்ண போதில்லை. புளியை நம்ம டைரெக்டாக தக்காளியில் தான் ஆட் பண்ணி வேக வைப்போம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் புளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கையிலே பிச்சு கூட போட்டுக்கலாம். நாரெல்லாம் நல்லா எடுத்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குட்டி குட்டியாக போடுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் புளி கரைசல் பண்ண போகிறதில்ல, தண்ணியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். எந்த தக்காளி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சிடுங்க, தண்ணி இல்லாமல். அப்போ தான் நம்ம தக்காளி தொக்கு செய்கிறது நீண்டு வரும், கெடாமல் இருக்கும், அந்த தண்ணி நம்ம தொடச்சி எடுக்கிறதால. இப்போது நல்லா எல்லாத்தையும் தொடச்சிட்டாங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். தக்காளி கட் பண்ணும்போது இந்த முன்னாடி இருக்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. கருப்பாக இருக்கும் இல்லைங்க, அதை கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி நீளமாக நம்ம பெருசு பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு அந்த பவுல்லையே போட்டுடலாம். நம்ம புளி கட் பண்ணி போட்டோம் இல்லைங்க, அதுலேயே நம்ம போட்டு வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடட்டும். நல்லெண்ணெய் சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா தொக்கு கெடாமல் 1 மந்த்துக்கு நீண்டு வரும். எண்ணெய் சுட்டுருச்சுங்க. இப்போது தக்காளி வெட்டி வச்ச தக்காளியும் புளியும் சேர்த்துருங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இப்போ வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அதை நான் இப்போ போட்டிருக்கேங்க. இப்போதைக்கு இந்த உப்பு போதும். நம்ம பின்னாடியும் உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா இப்போ நல்லா வேகத்துக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நடுவில் கரண்டி விட்டு கூட கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. சிம்லே வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுவோம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைக்க வைக்கலாம். எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ண மிக்சியாக நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு ஆற வச்ச தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியாக அரைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. கடாய் நல்லா சுட்டுருச்சு. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் தொக்கு நல்லா நீண்டு வரும், கெடாமல். 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள் நல்லா பொரியுதுலங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா கருவேப்பிலை நல்லா பொரியணும். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா நீட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேங்க. 5 பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொக்கு. கருவேப்பிலை நம்ம பொரியுது இல்லைங்க, அப்படியே சாப்பிடவே இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க முன்னாடியே தக்காளி விழுது, இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கலந்துக்கோங்க. தக்காளி கடுகு எல்லாம் கலந்துக்கு அப்புறம் உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுவைக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஈவனாக கலந்துக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள்
அதையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்துடலாங்க. இது மெயினாக நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு சுவை உங்களுக்கு நல்லா கொடுக்குங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, எண்ணெய் பிரியட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சுல, மேலேயே உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லைங்க, தொக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அது நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்க்கும் போது இந்த இனிப்பு சுவை சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். எல்லாம் நம்ம சாப்பிடும்போது எல்லா சுவையும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தொக்கும் கெட்டு போகாமல் 2 மாதம் அளவுக்கு நீண்டு வருங்க. அதையும் நம்ம கலந்துக்கலாம் 2 நிமிஷம் அளவுக்கு. பாருங்கள், இவ்வளோ அழகாக தொக்கு பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கண்ணாடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். 1 மந்த் வெளியில் வச்சாலும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ட்ராவலிங் டைமுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விருந்தில் பார்க்கலாம்.